உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யலாம். நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நானாக மனமுவந்து ஏற்றுக்கொண்டேன். ஆகவே தேவாதி தேவன் என்னை தமது சொந்த பிள்ளையாக மிகவும் அன்புடன் ஏற்றுக்கொண்டார். இப்போது நான் பாவி இல்லை, குப்பை இல்லை, தூசி இல்லை, பூச்சி இல்லை, புழு இல்லை, உதவாக்கரை இல்லை, நான் அற்பமானவன் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் என்னை நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் ஆக்கியிருக்கிறார். என்னால் அது முடியாது. ஆகவே தேவன் என்னை நீதிமானாக அவரே ஆக்கிவிட்டிருக்கிறார். எனவே நான் நீதிமான். நான் விலையேற பெற்றவன். விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் விலையேற பெற்றவன். நான் இதற்கு முன் செய்த எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எனக்கு பதிலாக தண்டிக்கப்பட்டு என் பாவங்களை சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். ஆகவே நான் நீதிமானாக்கப்பட்டேன். அவர் என்னுடைய பதில் ஆள், பதில் ஈடு. அதாவது அவர் என்னுடைய சப்ஸ்டிடியூட். எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார். எனக்கு வரவேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அநியாயமாக கொல்லப்பட்டார். எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்து விட்டபடியால் நான் தாராளமாக பாவம் செய்யலாம் என்று அறிவீனமாக நான் எண்ணக்கூடாது. அப்படி செய்தால் என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் இழந்து விடுவேன் என்பதை நான் அறிவேன். மறுபடியும் பிறந்தவன் பாவம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று பைபிள் சொல்லுகிறது. சாத்தான் என்னை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்குள் பாவம் இருந்தால் சாத்தான் என்னை தொடுவதற்கு நானே அனுமதி கொடுத்தது போல இருக்கும். அப்படிப்பட்ட அனுமதியை நான் பிசாசுக்கு கொடுக்க மாட்டேன். நான் பாவம் செய்யாமல் என்னை காத்து கொள்ளுவேன். இயேசு என்னுடைய பாவங்களை மட்டுமல்ல, என்னுடைய சாபங்களையும் என் நோய்களையும் என் தரித்திரத்தையும் என்மேல் வர இருந்த பிசாசின் எல்லா உபத்திரவங்களையும் என் சார்பிலே சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். ஆகவே இந்த பூமியிலும் சரி, அடுத்த வாழ்விலும் சரி, எனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, நரகம் கிடையாது, தண்டனைகள் கிடையாது, தேவ கோபம் என்மேல் வராது.
இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். அவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் செய்கிறார். நான் தேவ சாயலில் அவரது ரூபத்தில் இருக்கிறேன். என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு தேவதூதர்களின் பாதுகாப்பு, உதவிகள் கிடைக்கும். தேவன் என்மேல் பிரியமாக இருப்பதால் இந்த உதவிகளை எனக்கு கொடுப்பார். ரட்சிக்கப்பட்டவர்களை பாவம் செய்ய வைத்து அதன் மூலம் அவர்களை பாதாளத்திற்கு கொண்டு போவதே சாத்தானுடைய நோக்கம். சாத்தான் ஒரு திருடன். அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். இயேசு கிறிஸ்துவோ எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார். ஜீவன், நித்திய ஜீவன் எனக்கு சொந்தம். நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நித்திய ஜீவன் எனக்குள் ஆரம்பமாகிவிட்டது. அது பரிபூரணமாக என் வாழ்நாள் முழுவதும் விளங்கும். நான் பாவமில்லாத வாழ்க்கை வாழ்வதுதான் தேவ சித்தம். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். இயேசுவின் நாமம், அவரது இரத்தம், அவரது தழும்புகள், அவரது வாக்குத்தத்தங்கள், பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு ஆகிய யாவும் என்னுடைய ஜெயமான வாழ்க்கைக்காக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நான் ஒவ்வொரு நாளும் உபயோகப்படுத்துவேன், வெற்றி எடுப்பேன். சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் ஒவ்வொரு நாளும் பிழைக்கிறேன். அவர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் செய்வதோ எல்லாம் வாய்க்கும். வேதம் அப்படி சொல்லுகிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் என்னை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். என்னை தம்முடைய கண்மணியைப் போல பாதுகாக்கிறார். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. இயேசுவுடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஒவ்வொரு நாளும் குணமாகிறேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் சரீரத்தை அணுகாது. இயேசுவே என்னுடைய பரிகாரி. என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சுகத்தையும் பலத்தையும் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். சுகவீனம் எனக்கு இல்லை. இயேசுவின் நாமத்திலே சுகவீனமே என்னை விட்டு அகன்று போ. எங்க உங்க கையை தலையில் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சுகவீனமே, பலவீனமே, வியாதியே, நோயே என்னை விட்டு இயேசுவின் நாமத்திலே அகன்று போ. இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை துரத்துகிறேன். நான் பலவான். நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். நான் சபையின் அங்கம். சபையின் அங்கத்தை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. எந்த பிசாசும் என்னை நோய்வாய்ப்படுத்த முடியாது. நான் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன். நான் குணமானேன். நான் குணமானேன். குணமாகுதல் எனக்கு கிடைத்திருக்கிற அருமையான பரிசு. இயேசு எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இலவசமாக சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன்.
ஓகே சொல்லலாம். இயேசு என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை விடுவிக்கும், நான் பலவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்னை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வால வயது போல் ஆகும். நான் கர்த்தருக்கு பயந்து நடப்பேன், அவர் மேல் பயபக்தியாக வாழ்வேன். எனவே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். நான் வீண் செலவுகளை செய்ய மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், வட்டிக்கு கடன் வாங்கி போண்டியாக போக மாட்டேன், பிறரிடம் கையேந்த மாட்டேன், என் மரியாதையை நானே கெடுக்க மாட்டேன், என் வேலையை நன்றாக செய்வேன், உண்மையாக உழைப்பேன், சிக்கனமாக வாழ்வேன், பணத்தை விரயம் செய்ய மாட்டேன், சேமிப்பதில் கவனம் வைப்பேன். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேமித்து வைப்பான் என்ற வசனத்தை நான் அறிவேன். நான் சோம்பேறி இல்லை, நான் ஆவிக்குரிய பிள்ளை, நான் பலவான். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். பொய்யும் பித்தலாட்டமும் திருடும் வஞ்சகமும் ஏமாற்றுவதும் புரணி பேசுவதும் நேர்மையற்ற வாழ்வு வாழ்வதும் எனக்கு தூரமான செயல்கள். இதை செய்ய மாட்டேன். என் கிறிஸ்தவ வாழ்வு ஒரு பரலோக வாழ்வு. எல்லா காரியத்திலும் எல்லா பாவத்தையும் எல்லா காலத்திலும் எல்லா பாவத்தையும் எல்லா தீமையையும் நான் வெறுக்கிறேன். எல்லா பாவங்களையும் நான் வெறுக்கிறேன். பாவத்தை எங்கு கண்டாலும், யாரிடம் கண்டாலும், என்னிலே இருந்தாலும், என் குடும்பத்தில் இருந்தாலும் நான் அதை வெறுக்கிறேன். பாவங்களை வெறுக்கிறேன். என் பாவத்தை யார் சுட்டி காட்டினாலும் அமைதியாக கேட்டு சிந்தித்து சண்டை போடாமல் என்னை விட்டு அந்த பாவத்தை நான் அகற்றுவேன். கர்த்தாவே, என் பாவத்தை எனக்கு காட்டும், அதை நான் தூர எறிந்து விடுவேன். பெரிய பாவம் சின்ன பாவம் என்று சொல்லாமல் எல்லா பாவத்தையும் நான் வெறுக்கிறேன். என்னை திருத்திக் கொள்வேன். பாவத்தை வெறுக்க, பரிசுத்தத்தை விரும்ப, கர்த்தரை நேசிக்க, நல்ல ஆவிக்குரிய பிள்ளையாக வளர கர்த்தாவே நீர் என்னை பலப்படுத்தும். தேவ சித்தத்தை மட்டும் செய்வதற்கு என்னை பலப்படுத்தும். அப்படிப்பட்ட அறிவை நான் பெற்றுக்கொள்ள நல்ல போதனைகளை எனக்கு தாரும். என்னோடு பேசும் ஆண்டவரே, நான் ஆலயத்திற்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் என்னோடு பேசி என்னை சரியாக வழிநடத்தும். உணர்வுள்ள இருதயத்தை எனக்குள்ளே நான் காத்துக்கொள்வேன். நான் நல்ல கனிதரும் விருட்சம் போல வளருவேன். தித்திப்பான நீரை சுரக்கும் நல்ல நீர் ஊற்று போல நான் வாழுவேன். நல்ல எதிர்காலம் எனக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்திலெல்லாம் நல் அறிக்கை பண்ணினவனாய் இரு என்று வசனம் சொல்லுவது போல நல் அறிக்கை செய்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பாவிகளோடு சேரக்கூடாது. பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவிகளை விட்டு ஓட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை காத்து கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு வர்றப்ப கர்த்தர் பேசுகிறப்ப நமக்கு உணர்வு பொங்குகிறது. நம்முடைய இருதயத்திற்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அதை காத்து கொள்ள வேண்டும். வார்த்தை மட்டும்தான் உங்களை காக்க வல்லது. நல்ல வார்த்தை, உங்களுக்கு வேண்டிய வார்த்தை வரும்போது அப்படியே பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை திறந்து விடுகிறார். அதை உள்ளே வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ஆலயத்துக்கு வருகிறோம். வார்த்தையை கேட்டு
உள்வாங்கி உள்ளே வைத்துக்கொண்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் சர்ச் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சொல்லலாம், கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த நல்ல சபைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எனக்கு போதியும் ஆண்டவரே. உம்முடைய போதனையை கேட்டு என் வாழ்க்கையிலே நான் முன்னேறுவேன். அல்லேலூயா. ஓகே, காட் bless you.